ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தான். அவன் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற பிஸ்னஸ்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தான். அவனுக்கு பறவைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்கு அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். அது மனுஷங்களோட ரொம்ப ரொம்ப நல்லா பேசும் அப்படின்றதும் அவனுக்கு தெரியும். எப்பவுமே அவன் ஆப்பிரிக்கா போனான்னா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பஞ்சவர்ண கிளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பான். ஒரு முறை என்ன ஆச்சு, அப்படி அவன் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு இடத்துல 2 பஞ்சவர்ண கிளிங்க ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருந்ததை அவன் பார்த்தான். 2 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இவன் என்ன நினைச்சான்னா, ஏதாவது ஒரு பஞ்சவர்ண கிளியை நாம பிடிச்சிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற வேட்டைக்காரங்களை கூப்பிட்டு எனக்கு ஒரு பஞ்சவர்ண கிளியாவது பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னான். வேட்டைக்காரங்களும் ஒரு ட்ராப் வச்சு ஒரு பஞ்சவர்ண கிளியை பிடிச்சிட்டாங்க. அந்த பஞ்சவர்ண கிளியை கூண்டுல அடைச்சி பணக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க. பணக்காரன் அதை காட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து அவனோட பேலஸ்ல ஒரு தங்க கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சிட்டான். பேலஸ்ல அந்த பஞ்சவர்ண கிளிக்கு வேலைக்கு சாப்பாடு, விதவிதமான மியூசிக்ஸ் எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் அதுக்கு சந்தோஷம் இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் காட்டுக்குள்ள இருக்கிறது தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அதால அந்த தங்க குண்டை விட்டு வர முடியல. இப்படியே கொஞ்சம் மாதங்கள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் மேன் மறுபடியும் எங்கேயோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் வேலையா போறதுக்காக வந்துகிட்டு இருந்தான். அப்போ அவன் அந்த தங்க கூண்டுக்குள்ள இருக்கிற பஞ்சவர்ண கிளியை பார்த்து, கிளி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்போ உன்னை எங்கிருந்து பிடிச்சிக்கிட்டு வந்தனோ அதே காட்டுக்குள்ள தான் போறேன். அநேகமா உன்னோட அந்த ஃப்ரெண்டு கிளி அங்க இருக்கும், அதுக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டான். அப்ப இந்த கிளி சொல்லிச்சு, ரொம்ப நன்றி என்ன கேட்டதுக்கு. என்னோட நண்பனை பார்த்தீங்கன்னா, நான் இந்த பெரிய பேலஸ்ல ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு இந்த தங்க கூண்டுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவன் என்ன சொல்றானோ அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த பணக்காரன் சொன்னா, சரி, கண்டிப்பா அதே மாதிரியே பண்ணற, உன்னை அப்புறமா மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி போனவன் அவனோட பிஸ்னஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த காட்டுக்குள்ள போய் கொஞ்ச நாள் தேடி பார்த்தான். அப்போ இந்த பஞ்சவர்ண கிளியோட ஃப்ரெண்டு கிளி ஒரு மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவன் என்ன சொன்னா, ஏ கிளி, உனக்கு என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த கிளி சொல்லிச்சு, ஏன் தெரியாம, நீ தான் என் ஃப்ரெண்ட ட்ராப் வச்சு பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்ட. உடனே பணக்காரன் சொன்னா, ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான். இப்ப அந்த கிளி என்னோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது உனக்கு ஒரு செய்தியும் சொல்லி அனுப்பியிருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே அந்த ஃப்ரெண்டு கிளி கேட்டுச்சு, என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டுச்சு. வேற ஒன்றும் இல்லை, அந்த கிளி அந்த அரண்மனையில ரொம்ப சந்தோஷமா டெய்லி சாப்பாடு மியூசிக் எல்லாம் கேட்டுக்கிட்டு தங்க குண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறதா சொல்லுச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த கிளி மரத்துக்கு மேலேருந்து டமால்னு கீழே விழுந்து உயிரை விட்டுடுச்சு. இதை பார்த்த பிஸ்னஸ் மேன் பயந்து போயிட்டான். நாம என்ன சொன்னோம், அதுக்கு போயிட்டு இந்த கிளி மரத்து மேலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிச்சே, நம்மளால ஒரு கிளி இறந்து போச்சேன்னு சொல்லிட்டு சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டான். அவனோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் பேலஸ்க்கு வந்தான். கொஞ்சம் சோகமா இருந்தான். அப்போ அந்த கிளி இவனை பார்த்து கேட்டுச்சு, என்னோட ஃப்ரெண்டு நீ பாத்தியா அப்படின்னு கேட்டுச்சு. இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் பார்த்தேன், ஆனா அதில் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னான். இல்லை என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, என் ஃப்ரெண்டு எதனா சொன்னானா, எதனா செஞ்சானா, எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னா. ஆமா, நீ சொன்னதை நான் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் மரத்துக்கு மேலே இருக்கிற கிளையில இருந்து கீழே விழுந்து அவன் உயிரை விட்டுட்டான். அதான் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. இதை கேட்ட உடனே இந்த கூண்டுக்குள்ள இருந்த கிளியும் டமால்னு கீழே விழுந்து கூண்டுக்குள்ளேயே உயிரை விட்டுடுச்சு. இந்த பிஸ்னஸ் மேன் ரொம்ப பயந்துட்டான். என்னடா இது, நாம எதுவுமே சொல்லலை, அந்த கிளியும் உயிரை விட்டுடுச்சு, இந்த கிளியும் உயிரை விட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தான். இந்த கிளி இறந்து போய் கிடக்கு. இறந்து போன கிளியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கூண்டை திறந்து இந்த கிளியை தூக்கி போட்டான்.
அவன் தூக்கி போட்ட உடனே அந்த கிளி என்ன பண்ணுச்சு, வேகமாக பறந்து போயிட்டு பேலஸை தாண்டி இருக்கிற ஒரு மரத்துக்கு மேலே போய் உட்காந்துக்குச்சு. இந்த பணக்காரனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது இறந்து போன மாதிரி இருந்துச்சு, தூக்கி போட்ட உடனே தப்பிச்சு போய் மரத்துக்கு மேலே உட்காந்துடுச்ச அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனான். அப்போ அந்த கிளி அசையாமல் இருந்துச்சு. ஏன் இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்போ அந்த கிளி சொல்லிச்சு, உனக்கு இன்னுமா புரியல, நான் இந்த அரண்மனையில் எல்லா வசதியோடு இருந்தாலும் சுதந்திரம் இல்லாமல் கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்றத உன் மூலமாக என்னோட ஃப்ரெண்டு கிளிக்கு சொல்ல வச்சேன். அவன் இந்த ஐடியாவை கொடுத்தான். என்ன ஐடியா அப்படின்னு கேட்டான் பிஸ்னஸ்மேன். நீ கூண்டுக்குள்ளே இறந்து போன மாதிரி விழுந்துரு, அப்போ உன்னை தூக்கி அந்த பணக்காரன் வெளியே போட்டுடுவான், அப்போ தப்பிச்சிருன்னு சொல்கிறதுக்காக தான் அது உன் முன்னாடி மேலேருந்து கீழே விழுற மாதிரி பண்ணி காமிச்சது. அதை நீ என்கிட்ட வந்து சொன்ன, நான் அதையே பண்ணிட்டேன். எனக்கு இந்த அரண்மனையில் இருக்கிறத விட சந்தோஷமாக காட்டுக்குள்ளே திரியிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அதோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.